ஆடி வான தேவதை. இவளுக்கு ஒரு ஆசை வந்தது. பார்வதி அம்மை போல் சாயலை கொண்டுக்கிட்டு பரமசிவர்கிட்ட போனான். அப்போ அவரே மூலமூர்த்தி, அத்தனை உலகத்துக்கும் தலைவன், அடிமுடி காண முடியாதவர். அவர்கிட்ட போகலாமா? உடனே அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டது, ஏதோ ஒரு கசப்புணர்ச்சி அவரை தீண்டியது. அப்போ அவர், நீ பார்வதி தேவி அல்ல, நீ ஆடி தானே, எதுக்கு இப்படி வந்து நின்னேன்னு சொல்லி கோபமாக கேட்காரு. அப்போ உங்கள் தரிசனத்துக்காகத்தான் நான் அப்படி செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்தா. அப்போ உங்கள் உருவத்தை ஒரு நிமிஷமாவது நான் பார்க்கணும் ஆன்னு சொல்லி ஆசை கேட்டா. ஆசையாக கேட்கவும் சிவபெருமானும் தன் உருவத்தை காட்டிட்டு, நீ இந்த மாதிரி பார்வதி தேவி போல் வந்து என்னை எப்படி பண்ணினதுனால நீ பூலோகத்தில் ஒரு கசப்பு மிகுந்த மரமாக பிறக்க கிடவுதுன்னு சாபம் போட்டுட்டார். அந்த மரம்தான் வேப்ப மரம். நம்ம அவளுடைய நினைவாக தான் ஆடி மாதம் ஆடின்னு அவளுடைய பேரிலேயே கொண்டாடப்படுது. இந்த ஆடி இந்த வானத்து தேவதை இப்படி ஒரு திருவிளையாடல் புரிய வச்சுட்டா. அதோட சிவபெருமான் சொன்னார், இந்த மரம் ஒரு புனிதமிக்க மரமாக கருதப்படும், உன்னைய எல்லாரும் வணங்குவாங்க, இந்த இலைகள்லாம் சாமி பூஜைக்கு, அம்மன் பூஜைக்கு வெகுவாக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வரமும் கொடுத்தாரு. இந்த நிலையில் ஆடி பார்வதியாக ஆயிக சாயல் காட்டினதுனால பூலோகத்தில் வேப்ப மரமாக பிறந்து அம்பிகைக்கு உகந்த மரமாக ஆனால், இந்த மாதிரி அவளுடைய பாவத்தை மன்னித்து அவளுக்கு ஒரு உயர் பதவியையும் கொடுத்தாரு சிவபெருமான். சிவபெருமான் எளிமையானவர், இனிமையானவர், தன்னை வணங்குபவர்களுக்கு வரங்களை அள்ளி தருபவர். வரங்களை கொடுத்துட்டு அதை என்ன செய்யன்னு தெரியாமல் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் கேட்பார். அப்பேற்பட்ட எளிய மனதுடையவர். சிவ சிவ என்று நம்ம சொன்னாலே போதும், நம்ம பாவங்கள் தீரும். நமசிவாயங்கிற வாய்ந்த பஞ்சாட்சரத்தை ஒரு நாளைக்கு 108 தடவை நீங்கள் சொன்னால் அன்று செய்த பாவம் அன்றே தீரும். இதுபோல் ஆன்மீக ஜோதிட விஷயங்களுக்கு நீங்கள் தவறாமல் ஃபேமஸ் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.